டாக்டர்ஸ் நேரம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நீ பெயினுங்க, அதாவது முட்டி வலி. இன்னைக்கு வயசானவங்களிருந்து ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய இளைஞருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி. அதாவது சார், நான் வந்து பைக் ஓட்டினா பைக்கை கீழே காலை வச்சா முட்டி வலிக்குது, உட்காந்தா டக்குன்னு எழுந்துக்க முடியல. பொதுவாக வந்து இந்தியன் டாய்லெட்னு சொல்லக்கூடிய அந்த டாய்லெட்னால யூஸ் பண்ண முடியல. நிறைய பேர் இதுக்காக வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ரொம்ப மோசமான ஒரு வலியை தரக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலி. எல்லாருக்கும் இருக்குது. இது என்ன காரணம்? இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து தண்ணி வந்து கெட்டு போச்சு, தண்ணி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கால்சியம் கிடைக்கல, அதனால வந்து முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஒரு முட்டி வலி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்த்தோ, அதாவது எலும்பு பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் போவீங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவார். அந்த எக்ஸ்ரே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், முட்டி தேஞ்சு போச்சு, இந்த முட்டி வந்து தேஞ்சதுனால உங்களுக்கு வந்து வலி வந்துடும். ஏன் முட்டி தேஞ்சு போச்சுன்னு கேட்டினா அது என்ன சொல்லுவாங்கன்னா, வயசு ஏஜாக வந்து கால்சியம் குறைஞ்சி தான் வரும், ஸோ முட்டி தேஞ்சிடும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்படுறோம். பட் இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி தேஞ்சுதான் அவங்க பார்த்ததும் கிடையாது, அவங்கள முட்டி வலி அவ்வளோ சீக்கிரம் வந்ததும் கிடையாது. ஏன்? இன்னைக்கு நம்ம வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மாத்திரைகளை வந்து உள்ள எடுத்துக்கிறோம். அவ்வளோ எடுத்தும் அந்த கால்சியம் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்போ டாக்டர் வந்து உங்களை எக்ஸ்ரே பார்த்தாரு, முட்டி தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. பட் நம்மளுக்கு வந்து நிறைய விதமான கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது எலும்பு தேய்மானத்துக்கான மருந்துகள்னு சொல்றாங்க, வலி மருந்துகள் இல்லாமல் அந்த எலும்பு வந்து திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரக்கூடிய மாத்திரைகள் தான் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்னு சொல்றோம். அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோ இருந்தும் அப்போ கூட ஏன் வந்து அந்த முட்டி தேய்மானம் அது சரியாக மாட்டேங்குது, வலி இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாத்திரையை போடுற வரைக்கும் அந்த வலி இருக்காது. வலி மாத்திரையை சொல்ல வரல, அந்த கால்சியம் மாத்திரை போடுற வரைக்கும் இந்த வலி குறைஞ்சிரும். திரும்ப விட்டுட்டீங்க அப்படின்னா, அதை ஏன் விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் விடுறதுக்கான காரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு சார், அந்த மாத்திரையை போட்டால் வந்து எனக்கு மோஷன் சரியா போக மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதனால நான் கொஞ்சம் அந்த மாத்திரையெல்லாம் விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு மாச காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வலி வந்துடும். இன்னைக்கு நம்ம வந்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு எக்ஸ்ரேல பார்த்து டாக்டர் சொல்லிட்டாரு, நம்ம கேட்டுட்டோம். ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன உயிரினங்களுடைய எலும்புகள் இன்னைக்கும் கிடைக்குது. அதை கார்பன் டேட்டிங் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எலும்பு, இந்த உயிரினம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நம்ம மனுஷனை வந்து இறந்துட்டாங்கன்னா நிறைய பேரை வந்து புதைச்சி வைப்போம். அந்த புதைக்கக்கூடிய எலும்பு கூட வந்து இன்னைக்கும் இருக்கு. அப்போ இவ்வளோ மேல வந்து எலும்பு, அதுக்கு மேல தோல், அதுக்கு மேல மசில், அதுக்கப்புறம் தோல், இந்த ரத்தம், இதெல்லாம் இருக்கக்கூடிய எலும்பு வந்து தேஞ்சு போகுது. வெளியில இருக்க எலும்பு தேயாம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எலும்பு வந்து தேயாது, அழியாது அப்படின்றது தான் வந்து உண்மை. இப்போ இந்த எலும்பு எப்படி சார் நம்ம எக்ஸ்ரேல பார்த்தோமே எப்படி தேஞ்சு போச்சு, நம்ம உடம்புல ஏன் கால்சியம் டிஃபிஷியன்சி ஆகுது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உங்களுடைய தை போன்னு சொல்லுவோம், அதாவது தொடையோட எலும்பும் கீழே இருக்கக்கூடிய ஒரு கால், அந்த காலோட எலும்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் இருக்கும். அங்கே வந்து ஃபீமர்னு சொல்லிட்டு ஒரு போன் சொல்லுவாங்க. அது இல்லாமல் உங்களுடைய காட்லேஜ், அதாவது அந்த காட்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 போனுக்கும் கேப்ல இருக்கும் ஒரு ஒரு டிஷ்யூ ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். எல்லா ஜாயிண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூட்டு வந்து எல்லா பக்கமும் திரும்புறதுக்கான ஒரு நெய் பொருள், ஒரு வழவழப்பான தன்மை கொண்ட ஒரு லூப்ரிகேஷன் உற்பத்தி ஆகிட்டு அந்த முட்டியை வந்து ஃப்ரீயா வந்து மூவ்மெண்ட்ல வச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகாததுனால மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டு உங்களுடைய அந்த காட்லேஜ்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடிமன் சின்னதாக ஆயிட்டு இந்த போன் ரெண்டும் நெருங்கி வர ஆரம்பிக்கும். அப்ப நெருங்கி வரும்போது ஒன்னு உரசும் போது பார்த்தீங்கன்னா உரசி இந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எலும்பு தேய்மானத்துக்கு மருந்து கொடுத்தா சரியாகாது. இந்த மெட்டபாலிசம் வந்து திரும்ப பழைய மாதிரி ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்தால் அந்த காட்லேஜ் திரும்ப பெருசாயிட்டு உங்க போன் திரும்பவும் பெருசா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய கால்சியம் திரும்ப வர ஆரம்பிக்கும். இது இல்லாம இன்னொரு டைப் ஆஃப் கேஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா,
உங்கள் உடம்போட ரத்தம் அது வந்து பிஹெச் லெவல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவோம், அல்கலைன் அசிடிக்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள், நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அசிடிக்கு உள்ளாக்குது, அமிலத்தன்மை. இந்த அமிலத்தன்மை அதிகமாகும் பொழுது அதை திரும்பவும் நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உடம்பு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். இந்த கால்சியம் வந்து எங்கேருந்து எடுக்கும்? நம்ம சாப்பிடுவோம், இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதை சாப்பிட மாட்டாங்க, கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கால்சியம் நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த கால்சியம் கரைஞ்சி போயிட்டே இருக்கும் உடம்பு விட்டு. இப்போ எவ்வளோ நீங்கள் வந்து இந்த கால்சியம் வந்து உள்ள இன்டேக் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்சியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய ரத்தம் வந்து இந்த பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கால்சியம் தேவை. இந்த கால்சியம் அது எங்கேருந்து எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போன்ல இருந்து இருக்கக்கூடிய கால்சியமை எடுத்துட்டு வந்து பிளட்டோட பிஹெச் வேல்யூ அதை மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ என்ன நடக்கும்? நீங்க எவ்வளவு கால்சியம் சப்ளிமெண்ட் உள்ள சாப்பிட்டாலும், உள்ள இயற்கையான உணவு முறையில உள்ள சாப்பிட்டாலும் அந்த கால்சியம் எல்லாத்தையும் அதை எடுத்து பிளட்டு கொடுத்துரும். இப்போ உங்க போன் வந்து டென்சிட்டி கம்மியாவே தான் இருக்கும், கால்சியம் குறைஞ்ச மாதிரியே காட்டும். இந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் வந்து கால்சியம் வந்து குறைக்கிறது இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க கால்சியம் மாத்திரை சாப்பிடுவீங்க. இந்த கால்சியம் மாத்திரையில பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் கே அப்படின்ற மாதிரியான K2 அப்படின்ற மாதிரியான விட்டமின்ஸ் இருக்கும். இந்த விட்டமின் இல்லை அப்படின்னாலும் கால்சியமை உடம்பு அப்சர்வ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய கால்சியமை ஃபஸ்ட்டு உங்கள் லிவர் வந்து ப்ராசஸ் பண்ணவே கஷ்டப்படும். ஸோ அப்போ நேச்சுரலாக இருக்க கால்சியம் மட்டும்தான் அது அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது அப்படிதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம இப்போ நேச்சுரலாக வந்து கொண்டு வர்றது? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணங்களை பார்ப்போம். இப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே டிப்ஸ் உங்களுக்கு தரேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் நீ பெயின் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுடைய கால்சியமையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு வந்து இது அதிகமாகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிளட் அங்கே போல, இப்போ அந்த பிளட்டை அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த மெட்டபாலிசம் கிரியேட் ஆகிடும், நீ பெயின் உடனே நிற்கும். இது ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உட்காந்து எழுந்துக்கும் பொழுதோ இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் பொழுதோ கொஞ்சம் முட்டி மடங்கி எங்கே கொஞ்சம் மடங்கிட்டு திரும்ப நீட்டும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சத்தம் கேட்கும், கட்டுக்கு கட்டுக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தம் தான் உங்களுக்கான முதல் அறிகுறி உங்கள் லூப்ரிகேஷன் ட்ரை ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது வெறும் ரொம்ப ஈஸியாக வரும முறையிலையோ இல்லை இந்த வரும் தொக்கண முறையிலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேயே இந்த சத்தத்தை நிறுத்திட முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்து வருமம் தைலம் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வரும தைலம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து முக்கியமாக தொடை பகுதி இங்கே நீங்கள் அழுத்தி உள்பக்க தொடை பகுதியில் வந்து நீங்கள் எண்ணெயை போட்டு அழுத்தி பண்ணீங்க அப்படின்னா, வரும தைலத்தை போட்டு அழுத்தி நீங்கள் கீழ் நோக்கி நீவினீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பெயின். இது வரைக்கும் உங்களுக்கு அங்கே நீங்கள் அழுத்தி பார்த்துருப்பீங்க, நீங்கள் அமர்த்தி உட்காந்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த தைலம் போட்டுட்டு நீங்கள் தடவும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும். அங்கங்கே வந்து ஒரு கட்டி கட்டியாக வந்து ஒரு நாட் மாதிரி உள்ளுக்குள்ள உங்கள் தொடை பகுதியெல்லாம் வந்து வெளிப்பக்கமும் உள்பக்கமும் இருக்கும். அதை நீங்களே வந்து உணர முடியும். கட்டை விரலால் தடவும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு மேடு மாதிரி மேடு மேடாக அப்படியே வர ஆரம்பிக்கும். அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த போட்டு கீழ் நோக்கி அப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டியோட பின்பக்கம் ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த முட்டியோட பின்பக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஜான மாதிரி, அதாவது நேராக இல்லாமல் இப்படி பல்ஜான மாதிரி இருக்கும் முட்டியோட பின்பக்கம். யார் யாருக்கெல்லாம் நீ பெயின் வரப்பொழுதோ நீங்கள் பின்னாடி பக்கம் அந்த காலை நிற்க வச்சு திரும்பி நிற்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் பல்ஜா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முட்டி வலி இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முட்டி வலி வரும். இதை நம்ம அதை பார்த்தே சொல்ல முடியும். அந்த இடத்துல அந்த ஆயிலை போட்டுட்டு அந்த வரும தைலத்தை போட்டு கீழ் நோக்கி அழுத்திங்க அப்படின்னா பண்ணீங்க அப்படின்னா மசாஜ் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து வலி பொறுக்க முடியாத வலி இருக்கும். இப்போ அதெல்லாம் நீங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இடுப்புல இருந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போக ஆரம்பிக்கும். இந்த ரத்த ஓட்டம் போன உடனே இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய கால் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கின மாதிரி ஆகிடும், கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ முதல்ல நம்ம இப்போ ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி போன அந்த கால்சியமை வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையாங்க, சாதாரணமாக இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பண்ணியிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை. இந்த வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தடவி பாக்கு போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும்.
இன்னைக்கு யாருக்குமே வந்து வெத்தலை தரிக்கிற பழக்கமே இல்லை. இந்த தாம்பூலம் தரிக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வச்சிருந்தாங்க, ஒரு புரோட்டோகால் மாதிரி வச்சு இப்போ இந்த மாதிரி பண்ணோம் அப்போ அந்த மாதிரி பண்ணணுன்றது. இன்னைக்கு அதை நம்ம ரொம்ப மறந்து போயிட்டோம். வெறும் வெத்தலையை வச்சு மட்டுமே வந்து 100 வியாதியை நீங்க வந்து சாதாரணமா சரி செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு வெத்தலை யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. இது நீங்க கடையில போயிட்டு இந்த சுண்ணாம்பு கலர்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இல்லாம ஒரிஜினல் சுண்ணாம்பு எங்க கிடைக்கும்னு பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. நிறையலாம் எடுக்க தேவையில்ல. சும்மா சின்னதா ஒரு ஒரு பாக்களவு, ஒரு கள்ளிப்பாக்கை விட கொஞ்சம் சின்னதா ஒரு உருண்டை, ஒரு மிளகை விட கொஞ்சம் பெருசா, ஒரு சின்ன நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சைஸுக்கு வந்து எடுத்துக்கோங்க. மோர், உப்பு வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணக்கூடிய மோர். மோர்ல வந்து பாத்தீங்கன்னா பாலை விட எல்லா பொருளை விட அதிகமான அளவு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மோர். இந்த மோர்ல சின்னதா சுண்ணாம்பு கொஞ்சம் ஒரு பாக் சைஸ் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சிட்டு இந்த மோரை குடிச்சிட்டு வாங்க. குடிக்க 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 நீங்க இழந்த கால்சியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து உங்களுடைய போன்ல வந்துகிட்டே இருக்கும். உங்க கால்சியம் இன்க்ரீஸ் ஆகுறது நீங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம வர்ம தைலம் யூஸ் பண்ணும்பொழுதும் ரொம்ப சீக்கிரமா சர்ஜரியே போனாலும் சரி, அந்த லெவல்ல இருந்தே வந்து சர்ஜரியே இல்லாம சீக்கிரமா வந்து நீங்க தெரிந்த முட்டு வலி இல்லாம ஆயிடுவீங்க இயற்கையான முறையில். ஸோ இதை இப்போ நம்ம சொன்னதை வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இயற்கையான முறையில் நல்ல முறையில் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.